விடியலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெர்மனண்டா நம்மளோட ஃபுல் பாடியுமே வந்து ஒயிட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சோப், ஹோம்மேட் சோப்பு தான் பார்க்க போறோம். வீட்லயே நம்ம ஈஸியா அட்டகாசமா ஒரு சோப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த சோப்பு வந்து நம்மளோட ஸ்கின்ல உள்ள அந்த டார்க்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேஸ்ல உள்ள விங்கிள்ஸ் ப்ராப்ளமும் இருந்தாலும் சரி, ரொம்பவே ஏஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, ரொம்பவே எங்க காமிக்கிறதுக்கும் இந்த சோப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 10 இயர்ஸ் வந்து எங்க காமிக்கிறதுக்கு இந்த சோப்பு வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ சேஃபா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதிகமா வெயில்ல போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சோப்பு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா டர்ன் ஆகிடும். அந்த டர்ன்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் நல்ல க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்கின்னாக கொண்டு வரதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சோப்பு வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட்டபிள் தான். இந்த சோப்பு வந்து சம்மர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சம்மர், வின்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 2 சீசன்லையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் சோப்பை வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆன்டி ஏஜிங்ல இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப அழகா, க்ளோவா, எங்கா பிரைட்டன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த சோப்பை எப்படி பண்றது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெயின் இன்கிரீடியன்ட் வந்து பச்சை பயிர் தான். பச்சை பயிர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். காலங்காலமாக வந்து பைத்த மாவில் குளிச்சிங்கன்னா நல்லா கலர் ஆகலாம் அப்படின்னு நம்ம பெரியவங்கலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து உளுந்து, தென் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் குவான்டிட்டியாக நம்ம எடுக்க போகிறோம். ஒரு சோப் ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டீஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூன் பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு சோப் ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 சோப்பு 3 சோப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீஸ்பூன் வந்து நம்ம 2ஆ 3ஆ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 3ஐயும் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக வந்து உளுந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, உளுந்து வந்து நம்ம டார்க்னஸ் எல்லாம் வந்து நல்லா உரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி தான் பச்சை அரிசியுமே ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கின் கலரை கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த நெக்ஸ்ட் வந்து கேரட் எடுத்திருக்கேன். கேரட் எதுக்காக, நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கோல்டன் க்ளோவாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். அது தோல் சீவாமல் துருவி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு வந்து நம்ம பிளைன் வாட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம ஊற வச்ச அரிசி, பச்சை பயிறு, உளுந்தெல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதே தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை எனக்கு அந்த தண்ணி வேண்டாம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட ரோஸ் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம ஜூஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த ஸ்க்ரப்பர் மாதிரி கூட இந்த நம்ம விழுதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது கூட வந்து பச்சை பாலோ இல்லைன்னா கோகோனட் ஆயிலோ மிக்ஸ் பண்ணி நம்ம நல்ல ஒரு ஃபேஸ் மாஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜூஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிசரின் சோப்பு வேணும். இல்லைன்னா சோப் பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளிசரின் சோப் எடுத்துருக்கிறேன். இந்த சோப்பை வந்து நல்லா துருவிக்கலாம். துருவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சோப்பு வந்து நல்லா வந்து கரையணும். அது வரைக்கும் நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு நல்லா சோப்பு வந்து கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜூஸு அரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணது, அதை வந்து இந்த சோப்போடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்புலேயே வச்சு தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா சோப் மோல்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது பவுலில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 மணி நேரத்தில் நம்மளுக்கு சோப்பு வந்து நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இந்த சோப்பு வந்து நம்ம ஸ்கின்னை டார்க்னஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் ஒயிட்டன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. எவ்ரி மார்னிங் அண்ட் தூங்க போகும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.